சோளம் மக்காச்சோளம் போட்டிருக்கேன், வாடாமல்லி வச்சுருக்கேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது தான் இது தூதுவளை. தூதுவளை வந்து காய்ச்சல், சளி, இருமலுக்கு ரொம்ப நல்லது தான் அது பழம். இப்போ கேமரா கொஞ்சம் இது கிளார் அடிக்கிறனால ஒழுங்காக தெரிய மாட்டுது. தூதுவளை இது வந்து சளிக்கு ரொம்ப நல்லது, இரும்பலுக்கு ரொம்ப நல்லது. சம்பல் போட்டு சாப்பிட்லாம், இது வச்சு சாப்பிட்லாம். புதினா இப்போ தான் கொஞ்சம் புதினா வளர்ந்துருக்கு. அடுத்து கொய்யா, மாங்காய், அந்த பப்பாளியில் கூட காய் காய்ச்சி நல்லா வந்திருக்கு. அடுத்து பார்க்க போது பலாச்செடி தான். பலா மரம் செடி. இது ஒன்றும் வளரல, இப்போ தான் கொஞ்சம் வளர்ந்துருக்கு. நிறைய இது வந்து வளர்ந்துருக்கு. அடுத்து நம்ம நார்த்தங்காய் பார்க்க போகிறோம். இதுதான் நார்த்தங்காய். இது வந்து கருவேப்பிலையை நாங்கள் உடச்சி இப்போ விட்டுறோம், அதனால தான் இப்படி இருக்குது பாருங்கள். இது வந்து பசலிக்கீரைன்னு சொல்லுவாங்க. இது வெத்தலை செடி இப்போ தான் கார்டனுக்கு கொண்டு போனோம், அதனால அப்புறம் காமிக்கிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து நம்ம இப்போ போய் இது பார்ப்போம். இட்லி செடி பாருங்கள். இது ஒரு ரோஸ் கலர். இது வந்து உரம் போட்டு நல்லா வளர்க்குறோம். இது வந்து மாடல் செடி, இது நல்லாயிருக்கும். இது இந்த அப்பார்ட்மெண்ட்லாம் இருக்கவங்க அப்படியே வரிசையாக வச்சு இதை வளர்ப்பாங்க. அடுத்து சப்போட்டா செடி. இதான் சின்னதாக இருக்குது. இதான் கீரை வந்துருச்சு. இந்த கீரையெல்லாம் எனக்கு நான் போட்டு வளர்க்குறேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வளர்க்குறேன். நெக்ஸ்ட் இது அன்னாசி இட்லி செடி நாங்கள் வளர்க்குற லவ் பேர்ட்ஸ். நெக்ஸ்ட் மணி பிளான்ட்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பெரிய பெரிய இலை வரைக்கும் நாட்டு காம்போஸ்ட் நானே செய்வேன். இந்த காய்கறி கழிவு, ஆட்டு அதெல்லாம். இது இருந்தால் பாவக்காய், இதுதான் மல்லிகை. இதெல்லாம் பார்த்துட்டோமா. அடுத்து சீத்தா செடி. இதில் காய் வந்து